அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 28/2/2026 மாசி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை, துவாதசி திதி புனர்பூச நட்சத்திரம் கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது ராமருக்கு உண்டான நட்சத்திரம். அதிலே ஏகாதசி திதி முடிந்து மறுநாள் விரதம் முடிக்கும்போது துவாதசி தளிகை ஆராதனை என்ற ஒரு விழாகப்பட்டது அனுஷ்டிக்கப்படுகிறது. நிறைய பேருக்கு தெரியாது. ஏகாதசி விரதம் முடிஞ்சு மறுநாள் 21 காய்கறி பதார்த்தங்களுடன் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வார்கள். அந்த துவாதசி தளிகை ஆராதனை என்று சொல்லக்கூடிய அந்த விழாகப்பட்டது சேர்ந்து ராமர் வழிபாட்டு நட்சத்திரத்தில் இணைகிறது. அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை அன்றே சம்பவிக்கிறது. மிகவும் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் மகாவிஷ்ணுவை நன்றாக பிரார்த்தனை செய்து பின்பு காலையிலே உங்களது நித்திய அனுஷ்டானத்தை முடித்து கொண்டு பின்பு இறைவனாரை வழிபாடு செய்ய கோவில்களுக்கு சென்று வழிபாடினை மேற்கொண்டு அது பிறகு உங்களுடைய ரெகுலர் வேலை, அதாவது ரொட்டீன் ஒர்க், அதை செய்யும் பொழுது எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி என்ற விஷயமாகப்பட்டது உங்களுக்கு நடைபெறும். இந்த நாளில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, வீடு கட்டக்கூடிய நபர்கள், அதாவது நீண்ட நாட்களாக வீட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டு அந்த வீட்டினுடைய பணியாகப்பட்டது நிறைவு பெறாமல் இருக்கக்கூடிய தருணங்கள். சிலருக்கு இடம் வாங்கணும்னு ஆசை இருக்கும், பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் என்னென்னா அந்த இடம் சரியாக அமையாது. சில பேர் கார்னர் ஃப்ளாட் வேணும்னு கேட்பாங்க, சில பேர் மெயின் ரோட்டில் வேணும்பாங்க, சந்து உள்ள இருக்கேன்பாங்க. ஒரு அதிருப்தியான நிலையிலே வீடு கிடைக்காமல் இருக்கக்கூடிய நபர்கள். பணம் இருக்குது, ஆனால் வீடு வாங்க முடியல. ஆனால் அதுக்கு நம்மளுடைய எல்லா விஷயங்களும் இருக்கிற மாதிரி இடம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்றவங்க இந்த நாளில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மண் அகல் 2 அகலை வாங்கி அதில் நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கு மஞ்சள்லாம் தடவி குங்குமம் வைத்து பசு நெய், நல்ல நெய், அதாவது இந்த பசு நெய்னாலே சில பேர் என்ன பண்ணுறாங்க, விளக்கில் ஊற்றுறது தானே, ஏதோ ஒரு நெய்யை ஊற்று அப்படின்ற மாதிரி ஒரு நெய்யை ஊற்றிட்டு அப்புறம் சாமி பிரார்த்தனை பண்ணால் கொடுக்க மாட்டேங்குதுன்னா எப்படி தரும்? அதாவது நம்ம எதுக்கு எந்த பொருளை பயன்படுத்தணும்னு சொல்கிறோமோ அதுக்கு அந்த பொருளை பயன்படுத்தணும். ஒரு 10 ரூபா செலவானாலும் உங்கள் வீட்டுக்கு தான் நீங்கள் செய்கிறீங்க. உங்களுடைய மன திருப்திக்கும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிட்டு தான் செய்கிறீங்க. அதனால் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பசு நெய், அந்த நெய் நீங்கள் சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரியான நெய்யாக இருக்கணும். அதை விட்டு அதில் பார்த்தீங்கன்னா, மூலிகை திரின்னு கேளுங்க. நாட்டு மருந்து கடையில் மூலிகை திரின்னு கேட்டால் பேய் மிரட்டி இலைன்னு ஒரு இலை இருக்குது. அந்த இலைக்கு பேர் பேய் மிரட்டி. அந்த இலையில் பார்த்தீங்கன்னா திரியை போட்டு விளக்கேற்ற, அந்த இலையை பச்சையாக பிரித்து போட்டாலுமே எரியும். செடியிலேருந்து பச்சையாக பிரித்து பெருந்தும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. செடிக்கு பெருந்தும்பை பேய் விரட்டின்னு ஒரு பேர் உண்டு. அந்த செடியை எடுத்து அதை அப்படியே உருட்டி நேராக அந்த தீபத்தில் போட்டு ஏற்றணும். காலை மாலை 2 வேளையும் ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலே நல்ல செய்திகள், வீடு வாங்குவதற்கான யோகங்கள் எல்லாம் அமையும். அதே போல் இந்த வருடத்திலே 3ஆம் தேதி அன்று, பார்த்தீங்களா, வரக்கூடிய 3ஆம் தேதி அன்று சாயங்காலம் 3:20 சந்திர கிரகணமாகப்பட்டது சம்பவிக்கிறது. இது சுமார் 200 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு சந்திர கிரகணம். அதாவது 200 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய சந்திர கிரகணம். இந்த நாளில் எந்த ஒரு திருக்கோயிலும் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் எதுவும் நடைபெறாது. அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் சந்திர கிரகணத்தின் போது இறைவனார், அதாவது கிரகணத்தின் போது எங்கேயும் தொடக்கூடாது, சாமிக்கிட்ட போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா. ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு அதி அற்புதமான நாள் அன்று. ஜபம் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள், சாமி கும்பிட்றதுக்கு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப அதி அற்புதமான நாள் அன்னைக்கு. அந்த நாளில் சந்திர கிரகணத்தின் போது உங்களுடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான சக்திகள், யோகங்கள் சேர்கிறது.
இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா 3 மணி 20 நிமிஷத்துக்கு ஆரம்பித்து 7 மணி 3 நிமிஷத்துக்கு, அதாவது 7 மணி 53 நிமிஷத்துக்கு விடுது. இதில் பாதிக்கப்படக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி, மூலம், அதே போல் பூரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்துக்கணும். அதே மாதிரி கேதுவினுடைய நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 பேருமே பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். மொத்தம் 6 நட்சத்திரக்காரர்கள் மறுநாள் காலையிலே சென்று இறைவனை வழிபாடு செய்து பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் நல்லது. இந்த சந்திரகிரகணம் பார்த்தீங்கன்னா 200 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய சந்திரகிரகணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அனைத்து கிரகங்களும் நேர்கோட்டிலே வந்து குரு பகவான் அதை பார்க்கின்றார். குரு பகவான் அனைத்து கிரகங்களும் நேர்கோட்டில் வருது. இதில் நினையாத ஒரே கிரகம் குரு. குரு மட்டும் என்ன பண்ணுறாருன்னா மீனத்தில் இருக்கார். மீது எல்லா கிரகமும் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருந்து நேராக எதிர்பாகமாக நேர்கோட்டில் வந்து, அதாவது அஷ்ட கிரக கூட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு. இந்த நாளில் நீங்கள் நல்லா பிரார்த்தனைகள் செய்யும்போது எல்லா விதமான காரியங்களும் நிறைவேறும். நேயர்களே, நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த நாளாகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதி அற்புதமான நாளாக திகழப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கு 11ஆம் இடத்திலே 5 கிரகங்களானது கூட்டமைக்கப்பட்டு பல்வேறு லாப செயல்கள், அதே போல் இன்பமான சூழல்கள் ஏற்படுகிறது. எடுத்த காரியங்களிலே வெற்றி, பல்வேறு இடங்களிலே உங்களுக்கு அதி அற்புதமான சூழல். அதே போல் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் துவங்கும் போது அது வெற்றிக்கான பாதையாக அமைவது. அதே போல் சிலருடைய புதிய பழக்க வழக்கங்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லை அனைத்தும் நிவர்த்தி அடையக்கூடிய தருணங்கள். சில நேரங்களில் நீங்கள் எதிர்பாராத வரவு, எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைவேறக்கூடிய நிமிஷங்கள், அந்த மாதிரியான அதி அற்புதமான விஷயங்கள் நடக்க உள்ளது. இந்த நாளில் நீங்கள் நீல நிற ஆடையை பயன்படுத்தும் போது ஒரு அதி அற்புதமான சூழல் வருது. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் எடுத்த காரியங்கள் வெற்றி. 10ஆம் இடத்தில் செஞ்சிருக்கக்கூடிய கூட்டமைப்பு கிரகங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே அமையப்படுகிற குரு பகவான். இதிலே எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி என்பது போல சுப காரியங்கள், சுப செய்திகள் வந்த வண்ணம் இருக்கக்கூடிய தருணங்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களிடத்திலிருந்து ஆதாயம். பல்வேறு இடங்களிலே நீங்கள் ஒரு தொழில் நிமித்த காரணமாக சென்று உங்களை தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய பிரயாணம் மேற்கொள்ளுதல். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறி இருந்தாலும் அதில் ஒரு அதிருப்தியான சில நேரங்களில் சூழல், அதை அனைத்தும் மாற்றி அமைத்து கட்டமைப்பு செய்யக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்தும் போது சுக்கிரனின் பேராதரவு வந்து சேர்கிறது. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு சுபமான நாளாக அமையப்படுகிறது. பல்வேறு இடங்களிலே நீங்கள் பல்வேறு விஷயங்களுக்காக சுபிட்சமான விஷயங்கள், அதே போல் லக்னத்திலே குரு இருப்பதால் சில நேரங்களில் காலதாமதமாக செல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்படுகிறது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த உடல்நிலை பாதிப்பு அனைத்தும் நிவர்த்தி அடைந்து உத்வேகமும் ஒரு புதிய எழுச்சியுடன் உங்களது வாழ்க்கை துவங்க உள்ளது. சிலருக்கு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருந்து அவர்களால் சில பிரச்சனைகள் இருந்து வர அது அனைத்தும் நிவர்த்தி அடைந்து கணவன் மனைவியிடையே நல்ல அதி அற்புதமான ஒத்துமையான சூழல் ஏற்படுகிறது. இந்த நாளிலே உங்களுக்கு பச்சை நிற ஆடையை அணிவிக்கும் போது ஒரு அதி அற்புதமான சூழல் ஏற்படுகிறது. அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு அஷ்டம சனி நிவர்த்தி அடைந்து பாக்கிய சனியாக மாறக்கூடிய தருணம். எதிர்பார்த்த லாபங்கள், குடும்பத்திலே நல்ல ஒரு அனுகூல்யமான விஷயங்கள், நீண்ட நாட்களாக பிரச்சனை இருந்தல், அதே போல் முடி கொட்டக்கூடிய பிரச்சனை, தலையிலே பிரச்சனை, முடி கொட்டக்கூடிய தருணங்கள் அனைத்தும் மாறி நீண்ட லாபத்தினால் உங்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள், அதே போல் எடுத்த காரியத்திலே வெற்றி, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப்பெறுகிறது. நீங்கள் இந்த நாளிலே சிவாலயம் சென்று வர நல்ல லாபத்தை பெறலாம். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு பல்வேறு கட்டத்திலே பல ஆதாயங்கள் இருந்து வந்தாலும் உங்களுக்கு இப்பொழுது அஷ்டம சனியாகப்பட்டது ஆரம்பிக்க உள்ளது.
ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சரித்து பல்வேறு விஷயங்களிலே இன்னல்கள் உங்களுக்கு வந்து சேர உள்ளது. சற்று கவனமாக முயற்சித்தால் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக வசனம் உள்ளது. இந்த நாளிலே உங்களுக்கு பல்வேறு இடங்களிலே ஏற்பட்ட சில பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியடைந்து இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு காரியமும் சுபமாக செய்து அதிலே வெற்றி காணக்கூடிய தருணங்கள். பல புதிய நட்பு வழியிலே பாராட்டு பெறக்கூடிய தருணம். அதே போல நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களது தொழில் முன்னேற்றத்திலே பல்வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தி தொழிலினை விருத்தி செய்யக்கூடிய தருணங்கள். அஷ்டம சனி நடக்குது. தொழில் அபிவிருத்தி எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா, கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய தருணம். காசினுடைய அருமையை தெரிந்து அதற்கு தக்கவாறு செய்யும்போது நல்ல லாபத்தை பெறும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு பல்வேறு இடங்களிலே ஒரு மனக்குழப்பங்கள் இருந்து வர அது அனைத்தும் நிவர்த்தியாகி அதிலிருந்து நல்ல லாபங்கள், தீராத பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தி அடைந்து புதிய புதிய விஷயங்களுக்கு உங்களது தொழிலினை ஆயத்தப்படுத்தி கொண்டு அதனுடைய தொழில் அபிவிருத்தி செய்து கொள்ளுதல், பல்வேறு கூட்டமைப்பு காரணமாக இந்த நாளிலே நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி, சில நேரங்களிலே உங்களது மனக்குறைகள் நிவர்த்தி அடைந்து பல்வேறு விதமான உற்றார் உறவினரிடத்திலே நட்பு பாராட்டக்கூடிய தருணங்கள், நீங்கள் உங்களுடைய தொழிலின் மேலாண்மைக்காக சில இடத்திலே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. அதே போல இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சுபிட்சமாக செய்யக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற ஆடை அணிவிக்கும் போது புதனின் பேராதரவு கிடைக்கிறது. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விதமான விஷயங்கள் கைகூடக்கூடிய தருணங்கள். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்திலே அமையப்பெற்ற சூரியனுடனான கிரகங்கள், 4ஆம் வீட்டிலே அமையப்பெற்ற செவ்வாய், அதே போல சிலருடைய நட்பு வழக்கத்திலே பல்வேறு விதமான ஆதாயங்கள், அதே போல உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடக்கூடிய தருணங்கள், தந்தையார் வழி சொத்து, பூர்வீக சொத்திலே நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை, சகோதர சகோதரியிடத்திலே நல்ல நட்பு பாராட்டக்கூடிய தருணங்கள். நீங்கள் இந்த நாளிலே வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்தும் போது சுக்கிரனின் பேராதரவு வந்து சேரும். விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விதமான ஒரு சுபகாரியங்களும் சுபிட்சமான விஷயங்களும் நடைபெறுவது. 3ஆம் இடத்திலே மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய அங்காரகன் அமர்ந்துள்ளார். எந்த ஒரு சுபமான காரியங்களும் அதே போல 3ஆம் இடத்திலே தைரியமாக செய்யக்கூடிய தருணங்களும், அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலே சொல்லப்படுகின்ற இடத்திலே சுக்கிரனுடைய பேராதரவும், இதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சுபிட்சமான சுமூகமான நிலையிலே அமையப்பெறுகிறது. சனியின் பார்வை 10ஆம் பார்வையாக உங்கள் ராசி மண்டலத்தை பார்ப்பது, அதிலிருந்து 3ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்வது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் தடை இருந்தால் அது நிவர்த்தி அடைந்து வெகு விரைவிலே திருமண பாக்கியங்கள், அதே போல நல்ல லாபங்கள், உத்வேகங்கள், உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம், நீண்ட நாட்களாக உத்தியோகத்திற்குள்ள ப்ரமோஷன் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வெகு விரைவில் ப்ரமோஷன், பதவி உயர்வு அல்லது பதவியினுடைய இடம் மாற்றத்தில் நல்ல லாபம். சில பேருக்கு வேலை பறி போய் வேறு இடத்துல வேலைக்கு சேரும்போது அங்கே ஊதியம் ஜாஸ்தி கொடுப்பாங்க. சிலர் பேருக்கு அதே கம்பெனியில் நல்ல ஒரு போஸ்டிங் கொடுத்து நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய தருணம். இந்த நாளில் நீங்கள் நெய்வி ப்ளூ என்று சொல்லக்கூடிய கருநீல உடையை பயன்படுத்தும் போது சனியின் பேராதரவு உங்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான இன்பமான தருணங்கள், அதே போல புதிய புதிய நபர்களுடைய நட்பு பாராட்டக்கூடிய தருணம். சில நேரங்களிலே உங்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயத்தை வேறு யாரோ ஒருவர் அதை பயன்படுத்தி கொண்டு முன்னேறி செல்வது உங்களுக்கு பல்வேறு இடங்களிலே பிரச்சனைகள். போட்டி பொறாமையுடன் நிலவக்கூடிய தொழில்களிலே உங்களுக்கு சில முன்னேற்றத்துக்கான வழிவகுத்தல், நீண்ட நாட்களாக இடையூறாக இருந்து வந்த சில நபர்களினுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்தி அடைந்து உத்வேகத்துடன் புத்தொழிவுடன் உங்களது தொழில் முன்னேற்றத்தை ஆரம்பிக்க உள்ளீர்கள். அதே போல உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி, நீங்கள் தடையின்றி புதிய தொழிலுக்கு முயற்சி செய்யும் போது நல்ல லாபத்தை பெறலாம்.
இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்தும் போது குருவின் பேராதரவு வந்து சேர்கிறது. மகர ராசி நேரிலே ராசி மண்டலத்திலே செவ்வாய் அமைய பெற்று தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலே 5 கிரக கூட்டமைப்புடன் சேர்த்து 6வது கிரகமும் சேர்கிறது. அதிலே உங்களுக்கு பல்வேறு விஷயங்களிலே உங்களுக்கு காரியத்திலே எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடு இல்லாத தருணங்கள், 7.5 சனி முடிவடையக்கூடிய நிமித்தங்கள். இப்போ தான் உங்களுக்கு 7.5 சனி 6ஆம் தேதியோட முடியுது. நிம்மதியாக இருக்கலாம். பல்வேறு விஷயத்துக்கு கடின உழைப்பு, கடினமான விஷயங்களை செய்து செய்து மனம் நொந்து வெறுத்தவர்களுக்கு 6ஆம் தேதிக்கு மேலே நல்ல லாபங்கள். அதுக்கு மேலே தான் முயற்சியிலே வெற்றி, தொழில் அபிவிருத்தி, தொழிலுக்கான எல்லா விஷயத்தையும் முயற்சி செய்து லாபத்தை பெறக்கூடிய தருணங்கள். இந்த நாளில் நீங்கள் சிகப்பு நிற ஆடையை பயன்படுத்தும் போது சூரியனுடைய பேராதரவு வந்து சேர்கிறது. கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி மண்டலத்திலே 5 கிரகங்கள் என்ன செய்யுதுன்னு தெரில. 2 நெருப்பு, 2 நிழல் கிரகங்கள், 1 என்ன செய்வது என்று சொல்லக்கூடியது ஒரு நிமித்தங்கள். சிலருக்கு காதல் வயப்படக்கூடிய நேரம். ஏன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா காதலுக்கான கடவுளும் புதன் தான். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு காதலிக்கக்கூடிய சூழ்நிலை, காதலுக்கான விஷயங்கள் ஏற்படுகிறது. அதே போல் மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவும் சனியும், அதே போல் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெறுகிறது. என்ன செய்யறதுன்னே தெரியாத ஒரு குழப்ப நிலை. என்ன செய்யறது, என்ன பண்ணுறது, என்ன பண்ணால் என்ன நடக்கும், எதுவுமே தெரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதை இப்போ உங்கள் கதை நடந்துட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குது. நீங்கள் நிம்மதியாக உங்களுக்கு பிடித்த கடவுளை ஆராதனை செய்து மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு 5 நிமிடம் இறைவனிடத்திலே நல்ல ஒரு மன அமைதியோடு நீங்கள் பிரார்த்தனை செய்து உங்களுடைய அநேக காரியங்களையும் இறை வழிபாடோடு செய்யும்போது நல்ல லாபத்தை பெறலாம். நீங்கள் நீல நிற ஆடையை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு. மீனராசி நேர்களே, இரவிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள், தூக்கமின்மை, ஒன்று இரும்பல் சளி, அதனால் தூக்கம் இல்லை, மன நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, அது மாதிரி தூக்கம் இல்லாத தருணங்கள், சிலருக்கு உடல்நிலை பாதிப்பு, சிலருக்கு தேவையற்ற விஷயங்களிலே சிந்தித்து ஒரு ஈடுபாடோடு செய்ய முடியாத ஒரு பிரச்சனைகள், பல்வேறு சூழ்நிலைகளிலே நமக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிமித்தங்கள், சில நாட்களிலே உங்களுக்கு மனக்கவலையுடன் பொழுது போதல், இந்த 7.5 சனியினுடைய பாதிப்பு உங்களுக்கு சில நேரங்களிலே கால் வலி ஏற்படும். ஏன்னா பாத சனியாக இருக்கிறதுனால கால் வலியை ஏற்படுகிறது. அதுபோல் சிலருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருந்திருந்தாலும் அது அனைத்தும் நிவர்த்தி அடைகிறது. சில நேரங்களிலே உங்களுக்கு ஒரு அற்புதமான சூழல்கள் ஏற்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்தும் போது உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றங்களும் ஏற்படுகிறது. எனவே இந்த 12 ராசினியர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.